உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். 10 பைசா செலவு இல்லாம சீமானுக்கு பயங்கரமான இமேஜை உருவாக்கி எடுத்திருக்கக்கூடிய பிகைன் ரூட்ஸ் நிறுவனம் இது குறித்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே தேர்தலுக்கு முன்னாடி ஏகப்பட்ட விளம்பரங்களை பண்ணியாகணும் அப்படின்றதா இந்த காலகட்டத்துடைய அரசியல் நிலவரமாகவே இருக்கு. இப்படி இருக்கும்போது நாம் தமிழ் கட்சி அப்படின்றது பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு பின்தங்கிய ஒரு கட்சி அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் தான். இப்படி இருக்கும்போது சீமான் விளம்பரங்களில் கவனம் செலுத்த மாட்டாரு அப்படின்றதும் மக்களிடையே நேரடியாக பொதுக்கூட்டங்களையும் சரி அவர்களிடம் சென்று அவருடைய குறையை கேட்பதும் சரி இந்த மாதிரி விஷயத்தை மட்டும் தான் முன்னிறுத்துவாரு. இதற்கு நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய நிறைய சின்ன சின்ன யூடியூப் சேனல்களையும் இல்லை ஒரு சில தமிழ் தேசிய ஊடகங்களையும் பார்த்தீங்கன்னா ஆதரவு கேட்டு சீமான் அவர்கள் தேர்தல் நேரத்தில் நிறைய விஷயங்களை பகிரும்படி கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா 10 பைசா செலவு இல்லாமல் சீமானுடைய இமேஜை பயங்கரமாக உயர்த்துற மாதிரியும் அதற்கு பிறகு தேர்தலுக்கு ஒரு பெரிய விளம்பரம் கொடுக்குற வகையில் பிகைன் ரூட்ஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா தற்போது சீமான் அவர்களுக்கு சாதகமாக ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. இதற்கு முன்னதாக கூட பிகைன் ரூட்ஸ் நிறுவனத்தில் கோல்டு மெடல் அவார்டின் போது விருது தரதுக்காகவே சீமான் அவர்கள் வந்தாரு அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு வீடியோவை யூடியூப்ல கிட்டத்தட்ட 5 லட்சம் பார்வையாளர்களுக்கு மேல பார்த்து யூடியூப்லயே நம்பர் 1 ட்ரெண்டிங்காக அந்த வீடியோ மாறி இருந்துச்சு. இதனால பிகைன் ரூட்ஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய நிகழ்ச்சிகளுக்கு சீமானை அழைக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்திருந்தாங்க. இதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் தற்போது பிகைன் ரூட்ஸ் கோல்டு மெடல் அவார்டில் சீமான் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பிகைன் ரூட்ஸ் கோல்டு மெடல் அவார்டில் வெற்றிமாறனுக்கு விருது தரதுக்காக சீமான் அவர்கள் அழைச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மேடையிலேயே சீமானை அமர வச்சு வெற்றிமாறனையும் சீமானையும் உரையாடவும் வச்சிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பார்வையாளர்கள் ஈர்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நேரடியாகவே வெற்றிமாறன் விஜயோட அரசியலை விட சீமானனுடைய அரசியல் பயங்கரமானதாக இருக்கு அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாகவே பகிர்ந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அண்ணன் சீமான் எந்த அளவுக்கு சினிமா மேல ஆர்வம் உள்ளவர் அப்படின்றதும் அதற்கு பிறகு அவங்க 2 பேருக்கும் எந்த அளவுக்கு நட்பு இருக்கு அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெளிப்படையாக இந்த மேடையில் இவங்க இருவருமே பகிர்ந்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு வீடியோ 3 லட்சம் பார்வையாளர்களுக்கு மேல 3 நாட்கள்ல பெற்று தந்திருக்கு. உண்மையிலேயே விளம்பரம் கேட்டு பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு ஒரு பெரிய நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்க முடியாது அப்படின்றது நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. தேர்தல் நேரத்தில் பிகைன் ரூட்ஸ் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்றதே ஒரு பெரிய நன்றிக்குரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளும் நாம் தமிழர் கட்சியுடைய ஆதரவாளர்களும் அவங்களுடைய எக்ஸ் வலைதளம் முழுக்க பிகைன் ரூட்ஸ் நிறுவனத்திற்கு பார்த்தீங்கன்னா நன்றி சொல்லி நிறைய போஸ்ட் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. கட்சி சின்னம் பறிபோனதுல இருந்தே சீமான் கொஞ்சம் துவண்டு போயிட்டாரு அப்படின்ற ஒரு விமர்சனத்தை தவிடுபடி ஆகிற அளவுக்கு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேடையில் பேசியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாம இன்னும் 10 நாட்கள்ல நிறைய யூடியூப் சேனல்களுக்கு சிறப்பு விருந்தினராக வரப்போறாரு அப்படின்னும் இன்னும் சொல்ல போனா விஜய் டிவி அல்லது ஜி தமிழ்ல கூட ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வரப்போறாரு அப்படின்னு தான் தகவல் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய விளம்பரங்கள் சீமான் எதிர்பார்க்காமல் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சீமானே எதிர்பார்க்காம கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் பிகைன் ரூட்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த விஷயம் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.